அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி பலன்கள் 2024. இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அனைத்து கிரகங்களுக்கும் தனித்துவமான சிறப்பம்சம் இருக்குது. செவ்வாய் கிரகம் தளபதியாக கருதப்படுறாரு. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் வீரம், தைரியம் மற்றும் ஆற்றல் சக்தி வாய்ந்தவராக இருப்பார். அனைத்து கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுது. இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். செவ்வாய் பயிற்சியும் அனைத்து ராசிகர்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜூன் 1, 2024 சனிக்கிழமையன்று செவ்வாய் தனது சொந்த ராசியான மேஷத்தில் பயிற்சியாக உள்ளார். செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியால் மாலை 3:39 மணிக்கு நடைபெறும். செவ்வாய் ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை மேசராசியில் இருப்பார். மேசத்தில் செவ்வாய் பயிற்சி ருச்சக ராஜயோகத்தை உருவாக்கும். இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அபரிதமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. அதாவது ருச்சக ராஜயோகம்னா என்ன அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்கும்பொழுது, செவ்வாய் மகர ராசியில் அல்லது அதன் சொந்த ராசியான மேசம் அல்லது விருச்சகத்தில் இருக்கும்போது இந்த ருச்சக ராஜயோகம் உருவாகுதே. இந்த அற்புதமான சேர்க்கை ஏற்படும் போதே அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் மாறுகிறார்கள். சமூகத்தில் அவர்களின் கௌரவம் அதிகரிக்குது. இது தவிர செல்வத்திற்கான அபரிதமான வாய்ப்புகளும் ஏற்படுது. பணியிடத்தில் தனி மரியாதை கிடைக்கிது. செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட உள்ள ருச்சக ராஜயோகத்தால் அதிகப்படியான நல்ல பலன்களை அடைய உள்ள ராசிகளை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பயிற்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மீனராசி. மீனராசியில் போராட்டாதி 4ஆம் பாதத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஞானக்காரகனான குரு பகவானின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகுது. ராசிக்குள் ராகு, 7இல் கேது, விரயத்தில் சனி என நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் 3இல் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதனின் பார்வைகள் 7, 9, 11 இடங்களுக்கு உண்டாவதால் தம்பதியருக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. திருமண வயதினருக்கு வரன் அமையும். பெரியோரின் ஆசி, தெய்வ அனுகூலம் உண்டாகும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பணம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும். சுபிச்சங்கள் அதிகரிக்கும். தொழிலில் பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும். எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கும். பொன் பொருள் சேரும். சிலருக்கு புதிய இடம் வாங்கும் நிலை உண்டாகும். அரசியல்வாதிகளின் நிதானம் காப்பது அவசியம். விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். பெண்கள் குடும்பத்தினரையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். மாணவர்கள் விடாமுயற்சி, கூடுதல் கவனம் செலுத்துவதால் மேற்கல்வி முயற்சி நிறைவேறும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது தட்சிணாமூர்த்தியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்திரட்டாதி. கர்ம காரகனான சனி, ஞான காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் தடைகளை சந்தித்து வருபவங்களாக இருப்பீங்க. இந்த செவ்வாய் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நிறைந்த மாதமாக இருக்க போகுது. உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில், ராசிநாதன் மறைவு ஸ்தானமான 3இல் சஞ்சரிக்கும் நிலையில் இருக்கிறதுனால யோசிக்காமல் செலவுகள்லாம் செய்து உங்களுக்கு சங்கடங்களை ஆளாக்க வேண்டிய
நிலையெல்லாம் உருவாகும். என்றாலும் வாரத்தின் முற்பகுதியில் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் பண தேவையை பூர்த்தி செய்வார். பொன் பொருள்களை வாங்க வைப்பார். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகத்தை வழங்குவார். 3ல் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். நெருக்கடியில் இருந்து விடுவிப்பார். குருவின் பார்வைகளால் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க. குடும்பத்தில் சுபிட்சம் தோன்றும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். கடன்கள் அடைபடும். வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்காக கோயிலுக்கு சென்று வருவீங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். இளம்பெண்ணுக்கு திருமண யோகம் உண்டு. எதிர்பார்ப்பு நிறைவேறும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சனீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் அனைத்தும் விலகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரேவதி. கல்வி காரகனான புதன், ஞான காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த செவ்வாய் பயிற்சி உங்கள் செயல்கள் அனைத்தும் முன்னேற்றம் அடையும் மாதமாக இருக்க போகுது. 3ல் சஞ்சரிக்கும் சூரியன் மாதம் முழுவதும் நன்மை வழங்குவார். உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். அரசு வழி செயல்களை நிறைவேற்றி தருவார். உங்களை வேகமாக செயல்பட வைப்பார். குருவின் பார்வைகளால் பணவரவு அதிகரிக்க போகுது. பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். கூட்டு தொழிலில் முன்னேற்றம் அடையும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் உதவியாக இருப்பாங்க. வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். வீடு வாசல் சொத்து சோகம் உண்டாகும். பெண்களுக்கு இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகும். குருவின் பார்வையால் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பாங்க. திருமண வயதினருக்கு மாங்கல்ய யோகம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகளை மேற்கொள்வதால் எதிர்மறையான பலன்களை ஏற்படும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சிகள்லாம் நிறைவேறும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை வழிபட நன்மைகள் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது செவ்வாய் பயிற்சி பலன்களில் மீனராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.